ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேலத்தில் இருக்கிற முத்துமலை டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். உலகத்திலே 145 அடி உள்ள முருகர் டெம்பிளுக்கு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்தே மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன், காய் சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான், அண்ணா, அம்மா வந்து வண்டியிலே வந்துட்டோம். வண்டியில் வந்துட்டு ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. வந்துட்டு மேலே ஏறி ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டோம். ஜோலார்பேட்டை ஜங்ஷன் இது. ஜோலார்பேட்டை டு சேலம் வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போக போகிறோம். இது வந்து என்னுடைய மாமா பையன். அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் 4 பேர் தான் நாங்கள் போக போகிறோம். ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஏறிட்டோம். ஃபுல் ரஷ் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ரஷ்ஷாக இருந்தது. நிற்க கூட இடம் இல்லை. அதனால் நின்றுட்டே போயிட்டோம். எப்படினாலும் போகிறோம், முருகரை பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு சேலம்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் போனேன். ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு வழியாக சேலம் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்ததும் நியூ பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறணும். கேட்டு ஏறுங்க, கேட்காம ஏறாதீங்க. அதுக்கப்புறம் சில்லறை கையில் வச்சுட்டு ஏறுங்க, இல்லைன்னா இறக்கி விட்டுருவாங்க. எங்களை அப்படி தான் பண்ணாங்க. நீங்கள் வந்து சில்லறை கையில் வச்சுட்டு ஏறிக்கோங்க, ஓகேங்களா? 7 rupees தான் ஜங்ஷன்லேருந்து அங்கே. அதுக்கப்புறமா இன்னொரு பஸ் ஏறணும். அங்கே வந்து 13 rupees. ஆத்தூர் இல்லைனா வாழப்பாடி பஸ் ஏறினீங்கன்னா முருகன் கோயிலில் இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. அது ஒரு ஸ்டாப்பிங்காகவே ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துவிட்டோம். என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே நுழையணும். நுழைஞ்சதுமே ஒரு டெடி பொம்மை அதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்ததா ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே முருகரை வீடியோ பிடிச்சிட்டே நான் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம முத்துமலை முருகர் கோயில் ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் நம்ம வர ப்ராசஸ். இப்படி தான் நாங்களும் வந்தோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து பாருங்கள். கொஞ்சம் கூட டயர்ட்னஸே தெரியாது. அங்கங்கே அழிய வேண்டியதில்லை, யாரையும் கேட்க வேண்டியதில்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். நாங்களும் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். நாங்கள் கேட்டு போனோம். ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. நீங்கள் வந்து என் வீடியோவை பார்த்துட்டு நல்லா பொறுமையாக போயிட்டு வாங்க. இதுதான் கோவில். உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பஞ்சாமிர்தம், லட்டு, முறுக்கு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இல்லைனா அப்படியே விளக்கு இருக்குது, விளக்கு வாங்கி வச்சு மூணு விளக்கு 30 ரூபா, 6 விளக்கு 60 ரூபான்னு கொடுத்தாங்க. நாங்கள் 6 விளக்கு வாங்கி 4 பேர் ஏற்றிட்டு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. இது வழியாக வந்துட்டு இங்கே ஒரு முருகர் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே கால் ஃபுல்லாக பற்றிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு சீசனில் போங்க. இந்த சீசனில் போகவே போகாதீங்க. ரொம்ப சுடுது ஃப்ரெண்ட்ஸ். கால் ரொம்ப 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 சுட்டுருச்சு எங்களுக்கெல்லாம். எங்களால் நடக்கவே முடியல. நீங்கள் பார்த்து எப்போ போகணுமோ அப்போ போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருநூறு கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாமியை பார்க்க கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே அந்த 2வது என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வரும்போது வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது வாங்கிட்டா தான் இது உள்ளே விட்றாங்க. நம்ம போயிட்டு சாமியோட கால் பாதத்தில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். அங்கே வேல் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வேல் வந்து 100 rupees. வேறு ரேட்லலாம் இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் எல்லாருமே வாங்கினது இது தான். நாங்களும் பார்த்த வரையும் இது தான் வாங்கினாங்க. சரி நாங்களும் வாங்கிட்டு இது உள்ளே வந்தோம். ஃபுல்லாகவே முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த கோயில் ஃபுல்லாகவே முருகர் தான். ஆனால் கடைசியில் என்னடா அப்பாவை காணோம் தம்பியை காணோன்னு பார்த்தா கடைசியில் பூஜை பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் தரிசனம் இருந்தது. அதுக்கு இதுதான் டோக்கன். அங்கே இருந்தாங்க அப்பா, பிள்ளை, அம்மா, அண்ணா எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. இதோ இந்த பெஞ்சில் தான், மனையில் தான் உட்காந்து இதோ இங்கே நான் சொன்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க பாருங்கள். இங்கே தான் வந்து பூஜை பண்ணாங்க. அந்த மாலை போட்டு அவங்க கொடுக்குற தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம சாமி மேலே நம்மளாக வந்து ஊற்றுற மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் 250 கொடுத்துட்டு, அதுக்கு 250 சார்ஜ் பண்ணாங்க. 250 கொடுத்துட்டு நாங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். நானும் அண்ணாவும் கலந்துக்கிட்டோம். மாமா பையனும் அம்மாவும் வந்துட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பூஜை முடிச்சுட்டு லிஃப்ட்டில் மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க. லிஃப்ட்டில் எங்கே நாங்கள் பயந்துருவோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேசிகிட்டே வந்தாங்க. அதனால் மேலே போனது தெரியல. மேலே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறத உங்களுக்கு காட்டலான்னா மேலே போனதுமே வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு பேக்கெட்டில் போட்டோம். மேலே வரும்போதே சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், சாமிக்கிட்ட நின்று ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக. இதுதான் ட்விஸ்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாத போச்சு. கடைசியில் பார்த்தா ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறதுக்காக தான் எங்களை ஃபோட்டோவே பிடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சரி அதெல்லாம் போச்சு முடிஞ்சு எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு திரும்பவும் பஸ் ஏறி வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ட்ரெயினும் கிடச்சிருச்சு. ட்ரெயினும் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு தரிசனம் நல்லா பார்த்து திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோம். அங்கே வாங்கின திங்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். முருகர் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை நான் சாமி ரூமில் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக்